வணக்கம் மக்களே! இப்ப நம்ம படி ஏறி மேல கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து பிரகாரத்துல தாங்க நம்ம நிக்கிறோம். நாங்க வந்து ஃப்ரீ தரிசனத்துல தான் நாங்க வந்து முருகர வந்து தரிசிக்க போனோம். இப்போ வந்து உள்ள போய்க்கிட்டுருக்கோம். நம்முடைய தமிழுக்கே சொந்தமான நம் தமிழ் கடவுள் முருகப்பெருமான தரிசனம் பண்றதுக்கு தாங்க உள்ள போய்க்கிட்டுருக்கோம். நாங்க போனது ஃப்ரீ தரிசனம். ரொம்ப நேரம் நின்னு சாமிய பார்த்துருக்கோம். நம்முடைய முருகப்பெருமான் வந்து ராஜ அலங்காரத்துல இருந்தாங்க. அத பார்க்கறதுக்கே நமக்கு 2 கண்ணு பத்தாது, கோடி கண்ணு வேணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு தரிசனம். ரொம்பவே அழகா இருந்தாரு. மனசார ரொம்ப நேரம் என்ன போலீஸ்லாம் தள்ளுனாங்க உள்ள. போங்க போங்க. நான் போகவே இல்ல. நாங்க எல்லாம் மொத்தமா நின்னு அப்படியே நின்னு சாமிய நல்லா கும்பிட்டோம். இந்த மொபைல் ஃபோன் பத்தி சொல்லணும் அப்படின்னா, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பழனியில வந்து சொன்னது வந்து உண்மையிலே என்ன பொறுத்தளவுக்கு அது ஒரு தப்பான ரூல்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம கருவறையில போய் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கிறது வந்து தப்பு அப்படிங்கிறது சரிதான். ஏன்னா அந்த ரூல்ஸ் அது வந்து கரெக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் வெளியில பிரகாரத்துலயும் சரி, ஸ்டெப்ஸ்லயும் சரி வீடியோஸ் எடுக்கக்கூடாது, ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. ஆனா அங்க நெறைய பேர் ஃபோன் வச்சு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்தாங்க. ஒரு சில பேரை வந்து புடிச்சிட்டாங்க. போலீஸும் சரி, இந்த கோயில் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த ஐடி கார்டு போட்டிருக்கவங்க எல்லாமே ஃபோனு, கேமரா எல்லாமே பிடுங்கி வைக்கிறாங்க. நான் வந்து பார்த்தேன். நிறைய பேர் கெஞ்சிட்டே போனாங்க, சார் கொடுத்துருங்க சார், கொடுத்துருங்க சார் அப்படின்னு. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பலாம் வீடியோஸ் எடுக்கலைங்க. ஏன்னா நம்ம செலவுக்கே காசு கம்மியாக தான் கொண்டு போனோம். இதில் வேற அவங்களுக்கு தெண்டமாக ஃபோனை பிடிங்கிட்டாங்கன்னா அதுக்கு வேற தெண்டமாக 500 தெண்டம் கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவ்வளோவா எடுக்கலை. பட் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கோம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே நம்ம கோயிலில் பார்க்கணும், நாங்கள் கோயிலுக்கு போனது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக, உங்கள் எல்லாருக்குமே இந்த அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் வந்து எடுத்திருக்கிறேன். இந்த ரூல்ஸ் வந்து பழனியில் வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா நிறைய கோயில்களில் வந்து அலோவ் பண்ணுறாங்க, மேக்சிமம் கோயில்களில் அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே அலோவ் பண்ணாமல் இருக்கிறது ஓகே. இப்போ நாங்கள் சாமி தரிசனம் தங்கத்தேர் பார்க்குறதுக்காக தான் ஸ்பீடாக போனோம். தங்கத்தேரை பார்த்துட்டு அப்படியே ஸ்டெப் வழியாக இறங்கி வந்தோம். ஸ்டெப்ஸில் கூட பார்க்குறாங்கங்க, ஃபோன் யாரும் யூஸ் பண்ணுறாங்களா, கேமரா யாரும் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப நேரம் நின்று எடுத்தாங்க. பட் நாங்கள் அந்த அளவுக்கு எடுக்கலை. எனக்கு வந்து இந்த ரூல்ஸ் மேலே பெருசாக உடன்பாடு கிடையாது. உடன்பாடுன்னு இல்லை, சுத்தமாக எனக்கு அது பிடிக்கல. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. இந்த ரூல்ஸை வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், எங்கே போனாலுமே நமக்கு ஒரு ஞாபகார்த்தமாக ஃபோட்டோஸ் எடுக்கணும், வீடியோஸ் எடுக்கணும் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். பட் இங்கே ஏன் இப்படி பண்ணுறாங்கங்கிறது சத்தியமாக எனக்கு புரியல. ஸோ உங்களில் யாரெல்லாம் பழனிக்கு போனீங்க, யாரெல்லாம் ஃபோன் கொண்டு போனீங்க, யூஸ் பண்ணீங்க, ஃபோட்டோஸ் எடுத்தீங்க அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேர் எடுக்கிறாங்க, பட் அவங்களெல்லாம் பார்த்தாங்களா பார்க்கலையாங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பழனியில் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ மக்களே.